Golden sparrow என் நெஞ்சில arrow. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு லிரிக்கல் வீடியோ தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எரேஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரேஸ் ஆகிடும். இதில் இங்கே கீழே எரேஸ் ஆப்ஷனும் கீழே இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோவை தவிர மீது ஏதாவது ஒரு கொஞ்சம் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இதுவும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் கரெக்டாக வந்து எரேஸ் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் எதை மட்டும் மார்க் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஜி எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்து வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவை. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்புன்ற ஐக்கான இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு உங்களுக்கு கிராப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷனில் கீழே வாட்டர் மார்க் இருக்கும் அந்த சேனலோடது, அதை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. டிக் ஐக்கான கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்குன்ற ஐக்கான இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி காட்டணும் அந்த ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டவுன் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டவுன் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ லிரிக்ஸை லைட்டாக மூவ் பண்ணிட்டு லிரிக் வீடியோவை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த வீடியோ மேலே ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோவை மேலே செட் பண்ணுங்கள், அப்போ தான் இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப்புன்ற ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே 50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அதேமாதிரி உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் ஃபில்டர் ஆப்ஷன் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கரெக்டாக உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே பிப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.